தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் மீனராசி நேயர்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கின் அன்பு இழந்த வணக்கங்கள். 2026 மீனராசிக்கு எப்படி இருக்குது? இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சூழல் அப்படின்னு பார்த்தா அந்த காதல் அப்படிங்கிறது தான். அந்த காதலில் திருமணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சூழல் தான். எல்லாருக்கும் அது அமைகிறது கிடையாது. இன்றைக்கி எல்லாருக்கும் வாழ்க்கையிலையுமே பார்த்திங்கன்னா நினச்ச லைஃப் பார்ட்னர், அதான் ஒரு அமையக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கா அப்படின்னா இல்லை. ஏதோ ஒரு சூழலில் அவங்களுடைய வாழ்க்கை தீர்மானித்தாலும் கூட அந்த காதல் திருமணங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே அமைகிறது கிடையாது, விதி அடிப்படையில் அமைகிறது அப்படிங்கிறது தான். அந்த சூழலுக்கு வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப நல்லா இருக்கும். அது இந்த டைமில் கோச்சாரம், அதனால தான் வருடப்படந்து அந்த காதலுங்கிற ஒரு டாப்பிக்கை நம்ம கொண்டு வந்து. ஏன்னா இப்போ ராசியிலே ஜென்மஸ்தானத்தில் சனி இருக்காருங்க, ஜென்ம சனி. நாளில் குரு, அர்த்தாஷ்டம குரு. ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு, ராசிக்கு 6ல் கேது. அப்போ இது என்னென்னா கோச்சாரத்தில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு மந்தமான ஒரு காலங்க. அப்போ நம்ம எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த நேரத்தை எடுத்துக்கணும். பொதுவாகவே மீனராசியில் பிறந்த நீங்கள் இடைப்பட்டு கிட்டத்தட்ட 2025 கண்டிப்பாக ஒரு சிலர், நான் சொல்கிறது வந்து மீனராசியில் ஒரு சிலர் பிரேக்கப் பண்ணியிருக்கிறதாகட்டும், ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா லவ்வில் நிறைய சங்கடங்கள், நிறைய மன உளைச்சல்கள், லவ்வே வேண்டாண்டான்னு வெறுத்து போனவங்களாகட்டும், ஒரு சிலர் வந்து நம்பிக்கையின் பேரில் ஏமாந்து இன்றைக்கி இருந்தாலும் கூட அந்த காதல்னால் வந்து இதை இழுத்து பிடிச்சிக்கிட்டு விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடிய நபர்கள் நிறைய பேர் மீனராசிக்காரங்களை பார்க்குறோம். ஏன்னா நிறைய சூழல்களில் இந்த டைமிங் வந்து ரொம்ப வீக்னஸாக தான் இருந்துகிட்டு இருக்குது. இப்பேற்பட்ட நிலையில் இந்த 2026 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது தான் ஒரு மே ஜூனில் வரக்கூடிய குரு பயிற்சி. அப்போ வந்து பாதியில் தான் வருதுங்க. அந்த குரு 5ல் வந்து உங்கள் ராசிநாதனான குரு 5ல் வந்து உச்சம் பெறாரு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய காதல் வந்து கண்டிப்பாக ஓரளவுக்கு இணைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். உங்களுக்குள்ளான அந்த பாண்டிங் அதிகரிக்கும். அதே மாதிரி வீட்டளவில் நீங்கள் போய் பேசலாம், வீட்டில் போய் பேசினாலும் கூட அவங்க அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு வழிகள் பிறக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கணவன் மனைவிக்குள்ளான அன்பு அன்னுணைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ இன்றைக்கி லவ் பண்ணுறது அப்படிங்கிறது லவர்ஸ் மட்டுமல்ல, கல்யாணத்துக்கு பிறகு கணவன் மனைவிக்குள்ளான அன்பு அன்னுணை முக்கியம் தானே. அந்த ஒரு நிலையை வந்து இந்த 2026 லைஃப் பார்ட்னரோடு நீங்கள் இணைந்து ஹாப்பியோடு பயணித்து ஒரு வெளிநாடோ வெளியூரோ சுற்றுலா பயணமோ அல்லது வந்து முக்கியமான தொலைதூர ஏதாவது கோயில் வழிபாட கூட இந்த ஏரில் நீங்கள் பண்ணலாம். அதனால் உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியும் சந்தோஷம். இன்றைக்கி வந்து எனக்கு நிறைய பேருக்கு வந்து வேலையில் பிரச்சனை, வரவு செலவில் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனையினால் என்னென்னா வீட்டளவில் நிம்மதியாகவே இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை. நம்ம வாழ்கிறது அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு வளர்ச்சிக்கான முன்னேற்றத்துக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்ம ஃபேமிலியோடு நம்ம இணைந்து பயணிக்கும் பொழுது அது வரக்கூடிய சந்தோஷங்கிறது மிகப்பெரிய அளவிலாத ஒன்று. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2026 குடும்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும், நிறைய காதலில் பிரிந்தவர்கள் சேரக்கூடிய ஒரு சூழலும், ஒரு சிலர் வந்து பிரிந்து போலான்னு முடிவெடுத்த கணவன் மனைவி கூட அன்பு அன்னோனியத்தோடு இணையக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்குது. போது ஜென்மச்சி நடக்கிறனால ரொம்ப மோசம்னு எடுத்துகிட்டு பார்த்துறாதீங்க. சனி ஜென்மத்தில் தான் குருவுடைய வீட்டில் இருக்கார். குரு 4லேருந்து 5க்கு உச்சம் பெறார். அப்போ கண்டிப்பாக 2026 கண்டிப்பாக உங்களுடைய ஒற்றுமை அதிகரிக்கும். வீட்டில் நிறைய மாற்றங்களை பார்க்கலாம். ஃபேமிலியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் பிரச்சனை தீர்ந்து நல்ல ஒரு வாய்ப்புகளையும் உருவாக்கக்கூடிய வருஷம் தான் 2026. எதை பற்றி கவலைப்படாதீங்க, நல்லது நடக்கட்டும், தைரியமாக இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த காதல் அப்படிங்கிறது 2024 எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். பட் இருந்தாலும் கூட தனிப்பட்ட சுயஜாதத்தில் உங்களுடைய சுயஜாதத்தில் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்திலிருந்து 7வது வீட்டில் பலம் வாய்ந்து இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த 7வது வீட்டில் சுக்கிரன் நல்ல சப்போர்ட்டோட இணைந்த கிரகங்கள், இப்போ குருவுடைய சப்போர்ட் இருக்குது, அல்லது வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய சப்போர்ட் இருக்குது, அல்லது வந்து சனியுடைய சப்போர்ட் இருக்குது அப்படின்னாலும் கூட உங்களுக்கு சிலருக்கு இந்த காதல் திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ கழகமாய் நடக்குதா, கழகம் இல்லாமல் நடக்குதா, அவங்கவுங்க சுய ஜாதகம் அந்த யோகங்கள் இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் மாளவிய யோகம் இருக்கான்னு செக் பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா லக்னாதிபதி உங்களுக்கு எந்த அளவுக்கு பலமாக இருக்காருன்னு பார்க்கணும். அப்போ உங்கள் சுய ஜாதகம் அந்த யோகம் இருக்கான்னு பார்க்கணுங்க. அப்படி பார்த்தா தான் நம்ம கிளியர் கட்டாக வந்து உங்களுக்கு காதல் திருமணம் இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி நிறைய பேருடைய லைஃப்பில் இன்றைக்கி லவ் பண்ணிடுறமே தவிர்த்து பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியுது, நிறைய பார்க்குறோம். இன்றைக்கி லவ் பண்ண பிறகு கூட வீட்டளவில் சண்டை வருது, நிறைய பேர் பிரியறதையும் பார்க்குறோம். நிறைய பேர் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க, பட் இருந்தாலும் கூட பிரியறதை பார்க்குறோம். அப்போ பிரிவினை இல்லாமல் வாழ்கிறதுக்கு தான் இந்த பொருத்தங்கள்லாம் பார்க்குறது. அப்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களை லவ் பண்ண வேணாம்னு சொல்லலை, பட் இருந்தாலும் கூட நீங்கள் காதலில் நிறைய பிரச்சனை சந்திக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தில் டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு உங்கள் காலகட்டத்துக்கு எப்போ கல்யாண யோகம் வருதோ அந்த நேர காலகட்டத்தில் வீட்டில் பேசி வீட்டின் சம்பத்தின் பேர் திருமணம் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராமல் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சளவு உங்கள் சுய ஜாதகத்தில் டீட்டெயிலாக செக் பண்ணுங்கள். உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர் இருக்காங்க, அவங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள். இல்லை அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பார்த்துக்கலாம். நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் சுய ஜாதகத்தை டீட்டெயிலாக அனுப்பிச்சி வைங்க. இல்லைன்னா டேட் ஆஃப் பர்த் டைம் அண்டதை அனுப்பிச்சி வைங்க, அதை நம்ம பார்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம். இல்லை நேரில் வரணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா
நம்முடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜெம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் தான் இருக்குது. நேரில் ஒரு நாள் வாங்க, கண்டிப்பாக உங்கள் சுயஜாதத்தை கொண்டு வாங்க, நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்து பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக மேலும் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் உங்களுக்கு வாழ்க்கையில் அடையணுங்கிற ஒரு பிரார்த்தனையோட மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.